السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا يحيى خذ الكتاب بقوة وآتيناه الحكم صبيا وحنانا من لدنا وزكى وكان تقيا وبرا بوالديه ولم يكن جبارا شقيا والسلام علي يوم ولدت ويوم أموت ويوم أبعث حيا. அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ்வுடைய எங்களுக்கு நிறையவே இருக்கிறது என்பதற்கான அடையாளம்தான் பள்ளிவாசலோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நல்ல விடயங்களை கேட்பதற்கும் நல்ல விடயத்தை பேசுவதற்கும் எனக்கும் உங்களுக்கும் சரியான சந்தர்ப்பங்கள் கிடைப்பது. ஏனென்றால் இன்றைய உலகத்திலே அதிகமான மக்கள் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டோம் என்கிற நோக்கத்தை மறந்தவர்களாக, சிந்தனைகள் சிதறியவர்களாக, நான் எந்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்ற அறிமுகம் கூட தெரியாமல் ஏதோ ஒரு அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய உதவியினால் எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் நழுவி விடுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு புரிதலை நான் பள்ளிவாசலோடு தொடர்பை பேண வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை அழகான முறைக்கு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை தந்திருக்கின்றானே, இது மிகப்பெரிய ஒரு அருள். இப்படியான நல்லடியார்களுடைய இந்த மாதிரியான பண்புகள் கிடைப்பது, நான் இதனை கண்டு சந்தோஷப்பட வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொள்ளவும் வேண்டும். அதே நேரத்தில் பயந்தவனாகவும் இருக்க வேண்டும். நான் என்னுடைய செயற்பாட்டின் மூலமாக நான் என்னுடைய மனதில் முகஸ்துதி போன்ற எண்ணங்கள் வருகிறதா, அல்லது இந்த சந்தர்ப்பம் தொடர்ச்சியாக எனக்கு இருக்குமா, இல்லது இடையில் நான் நடுவி விடுவேனா, பாதையை விட்டும் விலகி விடுவேனா என்ற அந்த அச்சத்தோடும் நான் இந்த கடமையை செய்ய வேண்டும். இது இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் எங்களுடைய எண்ணங்களில் இப்படியான சிந்தனையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று பார்க்க இருப்பது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். நாங்கள் சென்ற கிழமை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை பார்த்தோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த பிள்ளை தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அவர் ஒரு நபி. அவரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரே டைமில் வாழ்ந்தவர்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களுக்கு உயர்த்தப்படுகிறார்கள். இருவரும் ஒரே சமகாலத்தில் வாழ்ந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நபி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியும் ரசூலும். எனவே அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் குர்ஆனிலே 5 இடத்தில் வந்திருக்கிறது. 5 இடத்தில் வந்திருக்கிறது. பாருங்கள், ஒரு பிள்ளை பிறப்பதற்கு முன்னால் பெற்றோருடைய எண்ணம் எவ்வாறு இருக்க வேண்டும். ஒரு பிள்ளை பெறுவதற்கு முன்னால், ஒரு பிள்ளை கிடைப்பதற்கு முன்னால், அது ஆண் பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் பிறப்பதற்கு முன்னாலேயே எனது பிள்ளையை சாலிஹான குழந்தையாக ஆக்கி தருவாயாக, எனக்கு தருகின்ற பிள்ளையை ஆண் பிள்ளையாக ஆக்கி தருவாயாக. ஏன் ஆண் பிள்ளையை தான் என்ன செய்ய முடியும், குடும்பத்திற்காக ஊழியத்திற்காக பயன்படுத்த முடியும் என்பதற்காக வேண்டி. அப்படி இருந்தும் பொம்பளை புள்ள பிறந்தும் அந்த பிள்ளையை என்ன செய்தார்கள், அவருடைய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாச்சா முறை. எனவே அவருடைய கண்காணிப்புக்கு பள்ளிவாசலுக்காக பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் மக்திஸுக்காக வேண்டி, ஊழியத்திற்காக வேண்டி அவர்கள் அழைத்தார்கள். அதே போன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ் எனக்கு நல்லொரு ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, நல்லொரு பிள்ளையை எனக்கு தந்தருவாயாக, எனக்கு ஒரு நல்லொரு பிள்ளையை தந்தருவாயாக துஆ கேட்டாங்க. அந்த துஆவின் பிரதிபலன் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். எனவே எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளை பிறப்பார்கள். எனவே அந்த நேரத்தில் நான் எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகள், அதே போல் என்னுடைய பிள்ளைகள் யா அல்லாஹ் நல்ல சாலிஹான மக்களாக ஆக்கி தருவாயாக என்ற துஆவை நானும் நீங்களும் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதைனாஹுல் ஹுக்ம சபியா சொல்கிறார். அவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது, சபி என்று சொல்வது பருவவயது, அதாவது பகுத்தறிவு, அதாவது பருவ வயது அடைவதற்கு முன்னால் இருக்கிற அந்த பருவத்துக்கு தான் சொல்கிறது சிறு பிராயம். பருவ வயதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நல்ல knowledge, நல்ல நுணுக்கத்தை கொடுத்து விட்டார். இந்த பிராயத்தில் விளையாடுகின்ற பருவத்தில் எல்லா பிள்ளைகளும் விளையாடுவார்கள். ஆனால் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் விளையாட மாட்டார்கள்.
அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் விளையாடுவதற்காக என்ன செய்யப்படவில்லை, படைக்கப்படவில்லை என்று அந்த ஒரு மனிதனுடைய, ஒரு பெரிய மனிதனுடைய, ஏனென்றால் இப்ப நாங்கள் பார்க்கலாம், ஒரு 40 வயது உடையவருக்கும் 18 வயதுக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது. 18 வயதுடையவர் என்ன செய்வார், விளையாட சொல்லுவார். ஆனால் 40 வயதுடையவர் என்ன செய்ய மாட்டார், விளையாட செல்ல மாட்டார் சில நேரம். ஏன், அவருடைய எண்ணங்கள் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்திருக்கும். அவருக்கு விதமான விடயம் ஒன்று அல்ல, அவருடைய கண்காணிப்பில், அவருடைய பார்வையில் எனக்கு இன்னும் பல பொறுப்புகள் இருக்கிறது. எனவே அவர் அந்த நேரத்தில் விளையாடுவதை தவிர்த்து கொள்வார். ஆனால் அதே போன்றுதான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறு வயதிலேயே நுணுக்கத்தை, அறிவை, ஞானத்தை கொடுத்து விட்டான். அவர்கள் ஒரு துஆ கேட்கிறார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆ கேட்கிறார்கள். இதே துஆவை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். என்ன துஆ? யா அல்லாஹ், நான் பிறக்கின்ற நேரத்திலும் எனக்கு என்ன செய், சலாமத்தான நல்ல இதேற்றமான வாழ்க்கையை தருவாயா. நான் இந்த உலகத்திலே வாழும் பொழுது மரணிக்கின்ற நேரத்தில் எனக்கு என்ன செய்வாயாக, நல்ல இதேற்றமான என்னை மரணிக்க செய்வாயாக. நாளை மறுமை நாளில் என்னை எழுப்பாட்டுகின்ற நேரத்திலும் நீ என்னை இதேற்றமான முறையில் என்னை எழுப்பாட்டுவாயாக. பிறப்பு, மரணம், திரும்ப உயிர்ப்பித்தல், இந்த 3 நிலைமைகளும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு பருவம், முக்கியமான 3 கட்டங்கள். இந்த 3 கட்டத்திலும் என்ன துஆ கேட்கிறார்கள்? இதேற்றமான, சலாமத்தான, நீ விரும்புகின்ற அமைப்பில் என்னை ஆக்கி அருள்வாயாக. இதே துஆவை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தில் நாம் பின்னால் பார்க்க இருக்கிறோம். அவர்களும் இதே துஆவை என்ன செய்கிறார்கள், கேட்கிறார்கள். எனவே இந்த 3 கட்டங்களும் மிக முக்கியமானது. எங்களுடைய பிறப்பு, எத்தனையோ பிள்ளைகளுக்கு பாப்பா யாருன்னு தெரியாது. எத்தனையோ பிள்ளைகளுக்கு பாப்பா யாருன்னு தெரியாது. இன்னும் அதிகமான பிள்ளைகளுக்கு பாப்பா, உம்மா யார் என்று தெரியாது. அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியான அனாதை ஆசிரமங்கள் இருக்கிறது, அனாதை ஆசிரமங்கள் இருக்கிறது. அங்கு சென்று பார்த்தால் விளங்கும் ஒவ்வொரு பிள்ளையுடைய இயக்கம். ஒரு பெண் அந்த இடத்திற்கு செல்கின்ற நேரத்திலே குடும்பமாக செல்கின்றவர்களை பார்க்கின்ற அந்த பார்வையே போதும் அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய மனதில் இருக்கின்ற இயக்கம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இது ஒரு முக்கியமான ஒரு கட்டம், எங்களுடைய பிறப்பு. நாங்கள் அனைவரும், எங்களுக்கு தெரியும் என்னுடைய வாப்பா யார், எனக்கு தெரியும் என்னுடைய உம்மா யார், இனிஷியலுடைய எங்களுக்கு தெரியும். அதே போன்று எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை என்ன செய்யவில்லை, நாங்கள் பிறந்ததிலிருந்து எங்களுக்கு ஒரு பருவம் தெரியும் வரைக்கும் இல்லை, இன்னும் வரவில்லை. அழகான முறைக்கு நோய்கள் ஏற்படும் பொழுது அழகான முறைக்கு பராமரித்திருக்கிறார்கள். இன்று எங்களுடைய நாட்டிலே சிறு பிள்ளைகளை கொலை செய்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கு சாதாரணமாக 7 வயது இருக்கும், இன்னொரு பிள்ளைக்கு 4 வயது இருக்கும். உம்மா அப்பா கடையில பிரச்சனை எங்க வெளிப்படுது, எங்க கோபத்தை காட்டுறாங்க, பிள்ளைகள். உம்மா இன்னொருத்தர் தொடர்பு, இந்த பிள்ளை தடையாக இருக்கிறது, கொலை செய்கிறார்கள். எங்களுடைய சமூகத்தில் குறைவு என்றாலும் பிற மதத்தவருடைய சமூகத்திலே நிறையவே நடக்கிறது. இப்படியான அனைத்து நிலைமைகளும் பாதுகாத்து இரக்கம் காட்டக்கூடிய பெற்றோர்களை இருக்கின்றார். இன்னமும் அப்படித்தான். நாங்கள் இப்போது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் பெற்றோர், ஆனால் எங்களுடைய அம்மாவை பார்த்து நாங்கள் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி தான். தோல் எடுத்து சாப்பிட்டீங்களா, மருந்து குடிச்சீங்களா, நோய் உணவை பார்த்துக்கிறீங்களா, கேட்கிறாங்களா இல்லையா? இதுதான் அந்த பிறப்புடைய அந்த ஈடேற்றமான பிறப்பு. அதற்கு பின்னால் நாங்கள் விரும்பாமலோ அழுதோ அளவில்லையோ அழகான முறைக்கு எந்த வயதில் கல்வியை தேட வேண்டுமோ அந்த வயதில் எங்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கிறார்கள். எந்த வயதிலே எங்களுக்கு மார்க்க அறிவை தர வேண்டுமோ குர்ஆன் ஓத படிக்க அந்த ஓதுகின்ற அந்த முறையை படிப்பதற்காக வேண்டி அழகான முறைக்கு எங்கள் அனைவருக்கும் குர்ஆன் ஓத தெரியும். இது யாருடைய முயற்சி? எங்களுடைய பெற்றோர்களுடைய முயற்சி, அழகான பெற்றோருடைய வளர்ச்சி. எனவே இன்று எங்களுடைய நாட்டிலே சில பிள்ளைகளிடம் கொரியா எங்கே இருந்தது கேட்டால் அதிகமான கொரியா எங்கே பிள்ளை தெரியாது. சில பிள்ளை நினைச்சிருக்கிறாங்க கொரியா நாட்டில் அதிகமான இடங்களுக்கு கொரியாண்டு பேர் இருக்குது, கொரியாடா என்ன அந்த கொரியா. இது நடந்த சம்பவம். ஏன் காரணம்? சிறிய வயதில் படிப்பில்லை. சிறிய வயதில் என்ன இல்லை? படிப்பில்லை.
பிள்ளைகள் அவர்களுடைய மனம் எவ்வாறு செல்கிறதோ அதே போக்கில் விட்டுவிட்டார்கள். சிறு பிராயத்தில் இது எத்தனையோ பிள்ளைகள் சிறு பிராயத்தில் கடைகளில் வேலை செய்கிறார்கள், மெக்கானிக் செட்டுகளில் என்ன செய்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். எந்த அறிவும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவியினால் எங்களுக்கு அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கும் பாதுகாத்தான். நல்ல சிறந்த கல்வியை எங்களுக்கு தந்தார்கள், ஊட்டினார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் வீட்டிற்கு அழைப்பித்து ஓதித் தருகின்ற அல்லது படித்து தருகின்ற அமைப்பை எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், ஏற்படுத்தி தந்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஏதாச்சும் வாசிக்க வேண்டுமா இருந்தால் சிங்களமோ இங்கிலீஷோ தெரியும், அல்ஹம்துலில்லாஹ். அல்லது ஏதாச்சும் ஒரு விடயத்தை சொன்னால் அதை எவ்வாறு தேட வேண்டும், அதை எவ்வாறு படிக்க வேண்டும் என்கிற முறை அறிவுறுத்தி இருக்கிறது. இந்த அறிவெல்லாம் எங்களுக்கு கிடைத்தது என்னுடைய பெற்றோர்களுடைய முயற்சி மூலமாக, அவர்களுடைய வழிகாட்டல் மூலமாகத்தான் நாங்கள் இந்த இடத்தை அடைந்தோம். அது மட்டுமா, நாங்கள் தவறு செய்கின்ற நேரத்திலே அந்த தவறை சுட்டிக்காட்டி அடிக்கின்ற நேரத்திலே அடித்து அழகான முறைக்கு கெட்ட பழக்கத்தை இல்லாமலாக்கி, கெட்ட நண்பர்களுடைய சமூகத்தை இல்லாமலாக்கி அழகான ஒரு சூழலை ஆக்கி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த சிறு பிராயம் அழகான முறைக்கு அமைந்தால் இதர உள்ள அனைத்து பிராயமும் அழகான முறைக்கு செல்லும். முதலாவது கோணம் கோணினால் மற்ற கோணங்களெல்லாம் கோணிவிடும். எனவே அந்த ஆரம்ப சிறு பிராயம் மிக முக்கியமான ஒரு பருவம். அந்த ஒரு மனிதன் பொதுவாக பகுத்தறிவு என்ற வருகின்ற அந்த 5-6 வயதிலிருந்து அவருடைய 18-20 வயது வரங்காட்டியும் ஒரு அழகான அமைப்பை அறிவை அவன் பெற்றுவிட்டால் மீதமுள்ள 40 வருடங்கள் சீராக இருக்கும். அந்த பகுத்தறிவிலிருந்து அந்த 20 வயது வரங்காட்டியுமான பிராயத்தை அவன் நாசப்படுத்தியிருந்தால் அல்லது அவன் வேறு பழக்கங்களுக்கு அவன் அடிமையாக இருந்தால், அவனுடைய மனதில் வேறு பழக்கங்கள் வந்திருந்தால், அதே பழக்கங்கள் தான் அந்த 20 வயதிலிருந்து அவனுடைய அடுத்த 60 வயது வரங்காட்டி 40 வயது வரங்காட்டியும் அவனில் பிரதிபலிக்க போவது அந்த விடயங்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவியினால் குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய எங்களுக்கு அழகான முறைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த பெற்றோர்களை தந்து எங்களுடைய சிறு பிராயத்தை அழகான முறைக்கு பக்குவப்படுத்தி அழகான ஒரு அமைப்பு எங்களை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். எனவே எது கெட்டது, எது அநியாயம், எது நியாயம் என்று விளக்குகின்ற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களை இந்த நேரத்திலே உட்கார வைத்திருக்கிறார். இதற்கு நாம் நிச்சயமாக அதிகமாக நன்றி கடன்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி வயோம யமூத்து, நேரத்திலே இதேற்றமான மரணம், அது எவ்வாறு உண்டாகும்? எவ்வாறு வாழ்கின்றேனோ அந்த அடிப்படையில் வைத்து தன்னுடைய மரணம் அமையும். அதுபோல குர்ஆனில் குறிப்பிடுகிறான், சூரத்துல் வாக்கியாவுடைய கடைசி பகுதியில் அலவுலா இதா பலகத்தில் சொல்லுவோம், ரூம் என்பது தொண்டைக்குழியே வந்தடையும். எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்? இந்த பெருவரல் இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே இறுதியாக தொண்டைக்குழிக்கு உயிர் வரும். அந்த மனிதன் என்ன செய்வான்? உயிர் பிரிகின்ற அந்த சந்தர்ப்பம் வருகின்ற நேரத்திலே இரண்டு காலையும் இந்த காலையும் வந்து புரட்டுவான். இரண்டு காலையும் வலி புரட்டுவான். அந்த நேரத்திலே அவனுக்கு இந்த உலகத்தினுடைய பார்வை அப்படியே மூடிவிடும். இந்த உலகத்தினுடைய பார்வை அப்படியே மூடிவிடும். இப்போதும் அகப்பார்வை என்று சொல்லக்கூடிய பார்வை திறக்கும். அகப்பார்வை சொல்கின்ற அந்த பார்வை திறக்கும். அப்போது அவன் மரணிப்பதற்கு முன்னாலேயே மலக்குமார்களை ஆரம்பிப்பான். சொர்க்கத்தை காண ஆரம்பிப்பான், நரகத்தை காண ஆரம்பிப்பான். அல்லாஹ் இந்த உயிர் பிரிகின்ற சந்தர்ப்பத்திலே மறுமை வாழ்வை என்ன செய்கிறான்? எங்களுக்கு காட்டுவான். உயிர் தொண்டைக்குழி அசைந்து கொண்டிருக்கும். இறுதி கட்டம். நீங்கள் அந்த நேரத்தில் எங்களை பார்ப்பீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், அந்த நேரத்தில் எங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ரஹ்மத்துடைய மலக்குகளையும் பார்ப்பான். நல்ல ஒரு மனிதனாக இருந்தால் ரஹ்மத்துடைய மலக்குகளை பார்ப்பான்.
மனிதனாக இருந்தால் பயங்கரமான மலக்குமார்களையும் பார்ப்பான். அந்த நேரத்தில் மிக நெருக்கமாக இருப்போம், உங்களுக்கு மிக நெருக்கமாக இருப்போம். அதான் சொல்லுகிறான். மலக்குமார்கள் இந்த மனிதன் பேசுவாங்க, எங்களுக்கு வழங்காது. சுற்றி இருக்கிற மக்களுக்கு வழங்காது. அதான் சொல்கிறான். فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه ولكن لا تبصرون فأما إن كان من المقربين நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்திருந்தால், அல்லாஹ் சொல்கின்ற பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்திருந்தால் பரவுன் வரைதான் நல்ல மனிதனுடைய வாழை விஷயம். மரணிப்பதற்கு முன்னால் என்ன விஷயம்? சொர்க்கத்தினுடைய வாடை வீசும். வரைஹான், ரவுஹுன் வரைஹான், நல்ல மனம் வீசும். வஜன்னத்து நஈம், செல்கின்ற இடம் சொர்க்கம் என்பது காட்டப்படும். வஜன்னத்து நஈம், ஜன்னத்து நஈம், நஈம் என்கிற சொர்க்கம், ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கம், அதில் என்கிற சொர்க்கம், சொர்க்கம் பல வகை, 8 சொர்க்கங்கள் இருக்கிறது. அல்லாஹ் சுவண்டியான அந்த சொர்க்கங்களை காட்டுவான். இந்த நேரத்திலே அந்த மலக்குமார்கள் வந்து என்ன சொல்வார்கள்? நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்ப நாங்க இந்த உலக வாழ்க்கையை விட்டு விட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம்? இன்னொரு உலக வாழ்க்கைக்கு செல்ல போகிறோம். ஆலமுல் பர்ஸா, நம்முடைய வாழ்க்கை, அதுக்கு பேர் ஆலமுல் பர்ஸா. அதற்கு பின்னால் ஒரு உலகம் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை ஆலமுல் துன்யா, இது முடிவடையும். இது முடிவடைகின்ற நேரம் தான் ஆலமுல் பர்ஸக் இத்ததாகும், மறுமை வாழ்வு, இந்த மன்னரை வாழ்வு. அதற்கு பின்னால் இன்னொரு உலகம் இருக்கிறது, ஆலமுல் ஆகிரா, மறுமை வாழ்வு. இந்த உலகத்திலே உயிர் பிரிகின்ற நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்வான்? ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வந்து என்ன சொல்வார்கள்? லா ஹவுஃபுன் அலைஹிம், நீங்கள் பிரயாணிக்கின்ற பாதை மிக நீண்ட பிரயாணம், நீங்க பயப்படலாம், உங்களுக்கு துணையாக நாங்கள் இருப்போம். வலாஹும் யஹ்ஸனூன், கவலையும் படவானா, நீங்கள் இந்த குடும்பத்தை விட்டு விட்டு செல்கிறீர்களே, என்னுடைய குடும்பத்துடைய நிலைமை என்னவாகும்? நான் சென்றால் உழைப்பு கொடுப்பதற்கு என்னுடைய குடும்பத்திற்கு யாருமே இல்லையே, சிறு பிள்ளைகளே, மனைவி ஒருத்தி, தந்தை இல்லை, தாய் மட்டும், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், அதற்கு நாங்கள் பொறுப்பு. உங்களுடைய குடும்பத்தை உங்களை போன்றே பராமரிக்கின்ற நல்ல உள்ளங்களை ஏற்படுத்துவது எங்களுடைய பொறுப்பு. நல்லா சொல்லுவான். மலக்குமார்களை போட்டு சொல்லுவான். ஒரு மனிதன் கஷ்டப்படுகிற போக்குல அதை நாங்கள் பாருங்க, எங்களுக்கு இக்கட்டான நிலைமையில் யாசரி உதவி செஞ்சா எங்களை மூச்சு இருக்கு மனிதன் நான் அவரை விஷயம் இல்லை, மறக்கிறது. எந்த டைம் ஃபோன் பண்ணினாலும் எந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் விட்டு போட்டுனாலும் செய்வோம். அவருடைய இடத்துக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். ஏன்? நான் இக்கட்டான நிலைமை எடுக்க போக்குறாங்க உதவி செஞ்சவர் எங்களுக்காக. அப்ப கடைசி கட்டம் முகத்தை எங்களோட அம்மாவோ எங்களோட மகனோ எங்களோட மகளோ எங்களோட மனைவியோ பார்த்தா அதுக்கு நான் பார்க்க போறது எப்ப? நாளை மறுமை நல்லது. நாங்கள் மௌத்தாதியே எங்களை முகத்தை திறந்து வச்சிருந்தா அதை கடைசி பார்த்தா அதுக்கு எப்ப பார்க்க போறது? நாளைக்கு மறுமை நாள்ல நான் பார்க்க போறது. அதுக்கு பின்னால யாரையும் யாரும் பார்க்க முடியாது. அதனாலதான் ஜனாதா வீட்டுக்கு செல்வது மிக முக்கியமான விஷயம். ஜனாதாவுடைய வீட்டுக்கு போறது மிக முக்கியமான ஒரு சுன்னத். நபி அவர்களுக்கு அவங்களுக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் திருமணம் முடிச்சு தெரியாது. நபி அவர்களுக்கு திருமண செய்தி தெரியாது. அடுத்த நாள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவன் சொல்லுறாங்க, புது மாப்பிள்ளையுடைய அடையாளம் ஒன்று இருக்குது. அந்த அடையாளம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்லி வருது, தெரிய வருது. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலின் பிஷாத்தின் ஒரு ஆட்டத்தை குறித்து சொல்லுங்க. திருமணம் முடிக்க வேண்டியது சொன்ன சொல்ல 1000 நான் கொடுத்தாலும் குறை வந்தா குறை வாரம் இருந்தால் அது வரத்தான் போகுது. 70 தான் கொடுத்தாலும் குறை வரத்தான் போகுது. 1000 தான் கொடுத்தாலும் குறை வரத்தான் போகுது. உலகத்துடைய வாயை செய்யாது, மூட முடியாது. எனவே அதுல என்னது கோவப்படலை. ஆனா சொல்லவர்களுக்கு
மஸ்ஜித் நபவியை கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி மரணிச்சிட்டாங்க. நபியவங்க கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டாங்க, மதீனாவுக்கு கொஞ்சம் வெளியே. இப்ப இந்த பொம்பளைய இந்த பெண்ணை சஹாபாக்கள் அடுத்த வந்து கேட்டாங்க, எங்க அந்த பெண்மணி பள்ளிய கூட்டத்துக்கு வரல, யாரும் அந்த பெண்மணி வரல. கேட்டாங்க அந்த பெண்மணி எங்க சொன்னாங்க, மரணிச்சிட்டாங்க, நாங்கள் அடக்கம் பண்ணிட்டோம். சொல்ல இருக்குது. அதனாலதான் ஒருவர் மரணித்தால் அவர் மசாஃபத்துல் கஸ்ர் என்று சொல்லக்கூடிய அந்த 85 அல்லது 89 கிலோமீட்டர் அளவுக்குரிய இடமாக இருந்தால், இவர் இந்த ஜனாசாவிலே எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது இருந்தால், இந்த உறவினர் வரும் வரையில் இந்த ஜனாசாவை என்ன செய்ய வேண்டும்? ஏன் இதற்கு பின்னால் பார்க்காவிட்டால் முடியாது, பார்க்கவே முடியாது. எனவே இது முக்கியமான ஒரு விஷயம். ஜனாசா வீட்டுக்கு செல்வது மிக முக்கியமான ஒரு சுன்னத். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான 6 அம்சங்கள் ஒன்று, இதுவும் ஒன்று. எனவே அப்ப மலக்குமார்கள் வந்து என்ன செய்வார்கள்? அந்த மனிதனுக்கு ஆறுதல் சொல்வார்கள். போகின்ற வாழ்க்கையையும் பயப்பட தேவை சொல்வார்கள். விட்டு போன விதத்துக்கு கவலைப்பட வேண்டாம் என்று சொல்வார்கள். நாங்கள் பார்த்துக் கொள்வோம். இது யாருக்கு சாத்தியம்? நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு சாத்தியம். அந்த மனிதன் உயிர் பிரிகின்ற மனிதன், இந்த ரூஹ் தொண்டைக்குழியில் இருக்கின்ற மனிதன் பொய்ப்பித்த ஒரு மனிதனாக வாழ்ந்திருந்தார். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பால்படுத்திய ஒரு மனிதனாக வாழ்ந்திருந்தால், அல்லாஹ் என்ன சொல்றார்? ஹமீம் என்று சொன்னால் காற்றலுக்கு அவர்களுக்கு கூமாண்டு காற்றல். ஏன் சூடு? ஹமீம் என்ன? சுடு தண்ணி. சுடு தண்ணி. அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஃபனுஸுலும் மின் ஹமீம். இந்த மனிதன் பொய்ப்பித்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பால்படுத்திய ஒரு மனிதனாக இருந்தால், அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ செல்கின்ற இடம் சூடான இடம். இடம் மட்டும் சூடு இல்லை, குடிக்கின்ற தண்ணியும் சூடு. தண்ணி கேட்பான் அந்த மனிதன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வசுகு மாஅன் ஹமீமன். அவன் தண்ணி கேட்பான், தண்ணி தாவம். நாளைக்கு மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதனும் கேட்கின்ற மிக முக்கியமான ஒரு பொருள் தண்ணி. தண்ணீர் அருமை எங்களுக்கு எப்ப வழங்கும்? தண்ணி போதல் பக்கத்தில் தாகம் வந்து தண்ணி போதல் பக்கத்தில் இல்லாட்டி தண்ணி அருமை வழங்கும். அந்த நேரத்தில் என்ன ஜூஸை குடித்தாலும் சரி, ஒரு இடம் எம்டி ஆகிட்டே இருக்கும். எப்ப அந்த பச்சை தண்ணி வாயில படுமோ அப்பதான் அப்படி அந்த சாகம் செய்யும் இல்லாமலா. அந்த நேரத்தில் அந்த மனிதன் தண்ணி கேட்பான், தண்ணி கொடுக்கப்படும். எப்படியாப்பட்ட தண்ணி? புது தண்ணி. அதை குடித்த உடனே ஆகும் உடல் அப்படியே அப்படியே பின்னால போகும். உடல் துண்டு துண்டாகி அப்படியே பின்னால போகும். அதே நேரத்தில் நல்ல மனிதனாக வாழ்ந்தால் நாளைக்கு மறுமை நாளில் நபியவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்ற பிரத்யேகமான அந்த ஆற்று சௌகரியம் சொல்லக்கூடிய அந்த ஆற்றின் தண்ணி எடுத்து தருவாங்க. அந்த தண்ணியை நாங்கள் குடிப்போம். குடித்தால் அதற்கு பின்னால் ஒரு பொழுதும் தாகம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. அதுக்கு பின்னால தாகம் என்ற பேச்சுக்கே இடமே இல்லை. ஆனா நரகவாசிக்கு அடிக்கடி தண்ணி தேவைப்படும். ஏன் அவ்வளவு சூடு. வருடம் எரிக்கப்பட்ட நெருப்பு 3000 வருடங்கள் எரிக்கப்பட்ட நெருப்பு. அந்த கலரே மாறி போயிடுச்சு. நெருப்பு ஓவரா பத்து போக்கல அதை அப்பில் நடந்து செய்யும். சோப்புங்கிற நான் சோப்பு மாதிரி விழுந்து அது அப்படியே மாறும். கருப்பாகி அப்புறம் வெள்ளையாகும். நெருப்பு அப்படியே சின்ன போக்கல வெள்ளையாகும். அந்த அளவுக்கு நெருப்பு 3000 வருடம் எரிக்கப்பட்ட நெருப்பு. அது முக்கியமாக இப்ப குளிர்காலத்தில் கடுமையான குளிர் வருது தானே, அதுவும் நரகத்தினுடைய ஒரு மூச்சு. நரகத்தினுடைய ஒரு மூச்சு. நரகம் 2 மூச்சு. ஹதீஸுடைய பார்வையில் எங்களுடைய பார்வையை பார்க்க போகிறார். என்ன நான் சொல்றேன், இதனுடைய அடிப்படை நான் ஹதீஸில் பார்க்கும் பொழுது நரகத்தினுடைய ஒரு மூச்சு விடுகிறது குளிர்காலத்தில். அதை நாங்கள் கடுமையான குளிர், எந்த இடத்துல கடுமையான குளிர் இருக்கிறதோ அதுவும் ஒரு சூட்டின் ஒரு வெளிப்பாடு. கடுமையான
சமர் டைம்ல கடுமையான சூடு வருகின்ற அந்த நேரமும் அந்த சூடும் நரகத்தில் ஒரு மூச்சு. அதனால சொன்னாங்க வெகுடைய நேரம் அந்த காலத்துல இது மாதிரி ஏற்கனவே இருக்கையில கடும் சூடான நேரத்துல நீங்க நினைச்சீங்க தொழுகையை கொஞ்சம் அபரிது வித்தரா தொழுகையை கொஞ்சம் பிற்படுத்துங்க, கொஞ்சம் நிழல் வந்து கடவுச்சு கொஞ்சம் சாஞ்சி கொஞ்சம் நிழல் வளர்த்து சொல்லுங்க. ஏன் அந்த வெப்பம் எங்களுக்கு என்ன செய்யும்? டிஸ்டர்பை உண்டு பண்ணு. சூடு என்ன செய்யும்? எங்களுக்கு டிஸ்டர்பை உண்டு பண்ணு. நாங்க போகிற சூடான இடம். அது மட்டுமா வதஸ்லியத்து ஜஹீம், வதஸ்லியத்து ஜஹீம் நரகத்துக்கு நுழைவு. ஜஹீம் நார். நரகத்துக்கு பல பேர் இருக்கிறது. நான்கு பேர் இருக்கு. நார்னா அரபுல நெருப்பு. நரகத்துடைய பெயரே நெருப்பு. ஜஹீம் தான் பத்த வைக்கப்பட்டது. தாத்து நகவுட பொருள் விட்டு பெய்யக்கூடியது. அப்ப மிக பயங்கரமான சூடான நெருப்புக்குள் அவன் நுழைவான். இன்னஹாதா லஹுவல் ஹக்குல் யகீன். இந்த நிலைமையும் உண்மையாக நடக்கப் போகிறது. இந்த நிலைமையும் உண்மையாக நடக்கப் போகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சூரத்துல் வாக்கியால சொல்லியிருக்கிறான். எனவே இந்த நிலைமை மிக முக்கியமான ஒரு நிலைமை. எந்த அளவுக்கு சொன்னால் அலி ரலியல்லாஹு இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு மருமகன். இந்த உலகத்திலே சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி. 4 ஹலீஃபாக்களில் ஒருவர். இவர்களுடைய இரவு நிலைமையை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு விசாரிக்கிறாங்க. சம்பவம் வருது. முஆவியா கேட்கிறாங்க பிலால் அவங்கள்ட்ட, நீங்க அதிகமாக அலிகளோட இருந்திருக்கீங்க, அலிகளோட நிலைமை எப்படி இருக்கு? இரவு நேரத்தில் எப்படியான வணக்கங்கள் ஈடுபடுவாங்க? அவங்க நிலைமை எப்படி இருக்கு? நேரம் எப்படி கழியும்? சொன்னாங்க தூங்குவாங்க. ஆறு போட்டு தூங்குவாங்க. இடையில எழுப்புவாங்க. இடையில எழுப்பி சொல்லுவாங்க. பொருள் போட்டு சில துவாக்கள் கேட்பாங்க. அல்லாஹ்கிட்ட சில துவாக்கள் கேட்பாங்க. யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கை என்ன ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது? இந்த உலக வாழ்க்கை என்ன ஏமாற்றுது? உலக வாழ்க்கை என்ன ஏமாற்றுது? சில நேரம் உன்னுடைய கட்டளைகளை செய்வதற்கு என்னை திசை கொடுக்கிறது. இதே வார்த்தை குரூர் தான் ஏமாற்றம். எந்த மனிதன் ஒரு மனிதனை ஏமாற்றுவான் அவனுக்கு பேர் வார். இந்த உலக வாழ்க்கைக்கு இன்னொரு பேர் இருக்கிறது மத்தாவுல் குரூர். இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு பேர் இருக்கிறது மத்தாவுல் குரூர். ஏமாற்றும் உலகம், ஏமாற்றும் சுவண்டி, ஏமாற்றும் சுவண்டிக்கு பேர் உலக வாழ்க்கை. அடைய வேண்டிய அடைவுகளை எந்த நேரத்தில் அடைய வேண்டுமோ அதனை அடைவதற்காக அனுமதிக்கிறான். எந்த விடயத்தை அல்லாஹ் ஆகுமாக்கி இருக்கிறானோ அதனை அளவோடு பயன்படுத்தினால் ஓகே. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வருகின்ற நேரத்திலே அதனை செய்து அந்த விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்தினால் ஓகே. அல்லாஹ் அதனை உணர்ந்திருக்கிறான். வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, பிள்ளை குட்டிகள் இதெல்லாம் எங்களுக்கு ஆகமாக்கப்பட்ட ஒன்று. எங்களுக்கு ஆகமாக்கப்பட்ட ஒன்று. அந்த ஆகும் முடியுமானவர்கள் செய்யலாம், எங்களுக்கு அனுமதிக்கிறான். இந்த உலகத்திலே நீ வாழும் பொழுது நீ அடைய வேண்டிய இலக்குகளை அடைந்து கொள். நான் அதை ஹலாலாக்கி இருந்தால் அதை தாராளமாக அடைந்து கொள், பெற்றுக்கொள். எனவே இந்த செல்வமும் இந்த குடும்பமும் என்னுடைய தொழிலும், என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய வேலையும் என்ன செய்யக்கூடாது? அல்லாஹு தஆலாவுடைய சிந்தனையை விட்டும் தூரமாக்கப்படாது. குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்களுடைய சொத்து செல்வங்கள் அது காணியாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், அல்லது பிசினஸாக இருக்கலாம், அல்லது கடையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஃபேமிலி, மனைவி, பிள்ளைகள், இவைகள் அல்லாஹ் தஆலாவுடைய திக்ரை விட்டு எங்களை பராக்காக்கி விடக்கூடாது, திசை திருப்பி விடக்கூடாது. ஏனென்றால் இந்த நாங்கள் எந்த குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அந்த குடும்பம் நாம் மரணிச்சு விட்டதற்கு பின்னால் அவங்க உள்ள பாசம் இருக்கும், இல்லாமல் இல்லை, இருக்கும் பாசம். ஆனால்
மிக நீண்ட நாட்களுக்கு அது நீடிக்காது. ஆரம்பத்தில் மரணித்த அந்த முதல் ஆரம்ப 3 மாதங்கள் அதனுடைய கவலை வேறு விதமாக இருக்கும். 1 வருடம் வேறு விதமாக இருக்கும். 5 வருடம் வேறு விதமாக இருக்கும். 10 வருடங்கள் 20 வருடங்கள் வேறு விதமாக இருக்கும். 100 வருடம் கழிந்தால் நான் எக்ஸ்பிரஸே இல்லை. 100 வருடம் கழிந்தால் நான் எக்ஸ்பிரஸே இல்லை. நான் சொல்லுவாங்க என் பேர்ல இருக்குமா? பேர் மாற்றப்படும். கடை பேர் மாற்றப்படும். காணியுடைய உறுதி பேர் மாற்றப்படும். எந்த பிள்ளைகளை நான் நேசித்தேனோ அவர்கள் தற்பொழுது என்னுடைய பெயரில் 100 ரூபாயை எடுத்து கொடுப்பது சந்தேகம். நான் நல்ல முறையில் வளர்த்திருந்தால் என்னுடைய பெயரில் லட்சக்கணக்கான ரூபாயை செலவிடுவார்கள். நான் ஒழுங்கான முறைக்கு வளர்க்காவிட்டால் 100 ரூபாயிலேயே அவர் கணக்கு பார்ப்பார்கள். எனவே என்னுடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? என்னுடைய குடும்பத்தை நான் எவ்வாறு சரிப்படுத்த வேண்டும்? இந்த அழகான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருந்தால் தான் என்னுடைய மறுமை வாழ்வு இக்காத்தாகின நேரத்திலே நல்ல ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் எனக்கு தெரிஞ்சவார்கள் ஆறுதல் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? ஆறுதல் சொல்வார்கள். எனவே இதற்கு மாற்றமாக அமைந்தால் மிக மோசமாக இருக்கும். எனவே இந்த 3 கட்டங்கள் பிறப்பு, இறப்பு, திரும்ப உயிர்ப்பிக்கப்படுறது, இந்த 3 நிலைமைகளும் மிக முக்கியமான கட்டம். இந்த 3 கட்டங்களும் எந்த அடிப்படையில் இருக்கும்? முதலாவது கட்டம் எங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பிறப்பு என்னுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. மீதமுள்ள 2 கட்டங்களும் என்னுடைய வாழ்வில் இருக்கிறது. நான் வாழ்கின்ற அமைப்பில் இருக்கிறது. எனவே நாங்கள் கட்டாயம் படிச்சுக்கிறாங்க. ஒரு கவிதை படிச்சுக்கிறாங்க. என்ன கவிதை? வலதக்க உம்முக எபன ஆதம பாக்கியா. உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கின்ற பொழுது நீ என்ன செய்தாய்? அழுத நிலைமையில் பிறந்தாய். எப்படி பிறந்தாய்? அழுத நிலைமையில் பிறந்தாய். வன்னாசு ஹவுலக யல்ஹகுன சுரூரன். மக்கள் உன்னை சூழார சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ஏன்? பிள்ளை பிறந்திருக்கிறது. ஆண் பிள்ளை, அழகான ஒரு பிள்ளை. பெண் பிள்ளை பிறந்திருக்கிறது. புள்ள அழுகுது, ஆனால் எங்களுக்கு சந்தோஷம். புள்ள பிறந்திருக்குது, நாங்கள் எல்லாரும் வேலை செய்யறோம், சிரித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன சொல்றாங்க? நீ உனக்கு அமல் செய்து கொள், நீ உனக்கு நல்ல அமல்களை செய்து கொள். அந்த கூன இதா பகவ் ஃபீ யௌமி மௌதிக லாஹிகன் மஸ்ரூரன். நீ மரணிக்கின்ற நேரத்திலே நீ எந்த மனிதர்கள் நீ பிறக்கின்ற நேரத்தில் சிரித்தார்களோ அதே மனிதர்கள் நீ பிறக்கின்ற நேரத்தில் அழுவார்கள். அந்த நேரத்தில் நீ நல்ல முறையில் அமல் செய்தால் நீ எப்படி இருப்பாய்? லாஹிகன் மஸ்ரூரன், சிரித்த நிலைமையில் இருப்பாய். எப்படி இருப்பாய்? சிரித்த நிலைமையில், சந்தோஷமான நிலைமையில் நீ மரணம் அடைவாய். எங்க தங்கி இருக்குது? என்னுடைய உலக வாழ்க்கையில் நான் வாழ்கின்ற அமைப்பில் தங்கியிருக்கிறது. எந்த மனிதன் அழகான முறைக்கு வாழ்வனாக இருந்தால் மறுமை நாள் இப்போ வருகிறது. மறுமை நாள் சிறப்பு சொல்லியாச்சு, இறப்பும் சொல்லியாச்சு. நல்லா வெளிப்பாட்டுகின்ற நேரம், வெளிப்பாட்டுகின்ற நேரத்தில் சூடு எனக்குப்படாது. என்னப்படாது? நான் சொன்னவே நான் போனதுங்க நிலைமை சூடான இடம். கபர் 6 அடி அகலம், 4 அடி அகலம். 6 அடி ஆழம், 4 அடி அகலம். அதற்குள் எல்லாத்தையும் வைத்து மூடினால் எப்படி இருக்கும்? புரியுதா? சூடு. மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா சூரியனை கிட்ட கொண்டு வருவான். எப்படி இருக்கும்? சூடு. ஆனா நல்ல மனிதனாக வாழ்ந்தால் அல்லாஹ் அவனுக்கு எல்லா வசதியும் ஏற்பாடு செய்து கொடுப்பான். பயன் இருக்காது, கவலை இருக்காது. வெளிப்பாட்டின உடனே சூரியன் ஒரு ஜாண்ட அளவுக்கு கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு மனிதனும் அவருடைய பாவத்துக்கு ஏற்ற அளவு வியர்வை நிறந்து கொண்டிருப்பான். ஆனால் நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்திருந்தால், எவனுடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பாக இருந்திருந்தால் அந்த 7 மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்வான். எந்த நிழலும் இல்லாத நாளில், அதாவது மறுமை நாளில் அல்லாஹ் செய்வான். அவனுடைய அரசுக்கு நிழல் கொடுப்பான்.
அந்த 7 பேர்ல அரசன் நான் யாரும் இல்லை. அரசன் அடுத்த மனிதன் எந்த மனிதனுடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பாக இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? நிழல் கொடுப்பான். அப்படின்றால் பள்ளிவாசலோடு அந்நியர தொழுகையை பேணி தொழுது வந்த மனிதன். இன்னொரு மனிதன் ரஜுலுன் தஅத்ஹு இம்ரஅத்துன் ذات منصب وجمال فقال إني خشيت الله. நல்ல பதவி உள்ள நல்ல செல்வாக்குள்ள அழகான ஒரு பெண்மணி ஹராமான உறவுக்கு அழைக்கிறார். ஹராமான உறவுக்கு அழைக்கிறாள். அந்த நேரத்தில் இந்த மனிதன் பயந்து செல்கிறான். நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், எனக்கு ஹலால் ஒரு மனைவி இருக்கிறார், உணர்த்தை இருக்கிறார், அதேதான் அவர்கிட்ட நீக்குது, எனவே எனக்கு வேணாம். இதே வார்த்தை ரபியாக சொன்னார். ஒரு தடவை சஹாபாக்கள் இருந்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி நடந்து கொண்டிருந்தா, பேசிக் கொண்டிருந்தா. அந்த நேரத்தில் அப்படின்னு அர்த்தம், இவர்கிட்ட என்ன இருக்குதோ, என்ன இன்பத்தை நான் அடைய முடியுமோ அதே இன்பம் ருசி என்னுடைய மனைவிக்கு அதே தான் கிடைக்க போகுது. எனவே அந்த மனிதன் பயப்பட்டு நான் விலகி கொண்டால் இது எனக்கு வானம், இது ஹராம், நான் மகர் தரவில்லை, உடன்படிக்கை நடக்கவில்லை, எனவே ஹலாலான திருமணம் அல்ல, இது ரகசிய உறவு, இது விபச்சார அமைப்பு, இது எனக்கு வேணாம், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். விரும்பிய மனிதன் அல்ல என்ன செய்வார்? இடம் கொடுப்பார். 2 மனிதர்கள் விரும்பினது எதற்காக வேண்டி, நேசித்தது எதற்காக வேண்டி, உலகளாக வேண்டி அல்ல. அந்த மனிதன் நல்ல நட்புணமுடைய ஒரு மனிதன், அவரோட கலைக்கும் போது என்னுடைய மறுமையினுடைய சிந்தனை எனக்கு வருகிறது. ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹ், 2 மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் நேசித்தவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் நேசித்தவர்கள். நான் ஒரு மனிதனோட பழகினா இருந்தால் என்னோட பழகுற எல்லாருமே ஒரு நோக்கத்தில் பழக மாட்டாங்க. அதை அல்லாஹ் தஆலா மறைத்து வச்சுக்கிறான், எனக்கு தெரியாது. சிலவங்க நல்ல நோக்கத்தில் பழகுவாங்க, சிலவங்க உலக ஆதாயங்களுக்காக வேண்டி பழகுவாங்க, அல்லது அவருடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக வேண்டி பழகுவார்கள். பல முறையில் இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு ஒரு பழகிய எந்த நோக்கத்திற்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டி. அப்படி என்றால் அவர் நல்ல நோக்கம், நல்ல நண்பன், நல்ல பழக்க வழக்கம் இருக்கிறது, அவர் உதவி செய்கிறார், நான் அவருக்கு உதவி செய்கிறார், அவரோடு நான் நல்ல விடயங்களை ஷேர் செய்து கொள்கிறேன், அவர் என்னோடு ஷேர் செய்து கொள்கிறார். இப்படியாப்பட்டவர் இன்னொரு மனிதன் ரகசியமான முறையில் தானதர்மம் வழங்கிய மனிதன். எந்த அளவுக்குண்டா வலது கை கொடுத்தது இடது கைக்கு தெரியாது. அப்படின்னா எந்த அளவுக்கு ரகசியமாக கொடுத்திருப்பார், எந்த அளவுக்கு ரகசியமாக கொடுத்திருப்பார். இந்த மனிதர்களுக்கு அந்த தலைமை செய்வான். நாளை மறுமை நாளில், எந்த நிழலும் இல்லாத மறுமை நாளில் நிழல் கொடுப்பான். சூரிய வெப்பம் தாக்காது, சூரிய வெப்பம் தாக்காது. அது மட்டுமா, கேள்வி கணக்கொண்டு இருக்கு, கேள்வி கணக்கொண்டு இருக்குது. அல்லாஹ் உலகத்தில் வாழும்போது எங்களுக்கு 2 மலக்குமாரை வச்சிக்கிறான், ரகீப் அதீத். அவர்கள் நாங்கள் செய்கின்ற பேசுகின்ற ஒவ்வொரு விடயத்தையும், நாங்கள் செய்கின்ற செயல்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் சரி, அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு புக், நான் சொல்லுவோம் ஃபைல், வழக்குக்கு போற ஃபைல், அந்த மாதிரி ஒரு ஃபைல் என்ன செய்யப்படுது இருக்கிறது. அதுக்கு பேர் கிதாப். அந்த மனிதன் நாளைக்கு மறுபடி நாளில் அந்த புக்கை எடுத்த உடனே மாலி ஹாதல் கிதாப், சின்ன கிதாப் தரப்பட்டீங்க, சின்ன ஒரு ஃபைல் தரப்பட்டிருக்கிறது. லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. நான் செஞ்ச சின்ன ஒரு விஷயம், நான் செஞ்ச பெரிய ஒரு விஷயம், எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறேன், எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறேன். வவஜது மா அமிலு ஹாதிரா, அவன் செஞ்ச எல்லா விஷயங்களும் ஒன்றொன்றா ஏ டு Z எல்லாமே எழுதப்பட்டிருக்குது, அதிகப்பட்டிருக்குது. இதை பார்த்துன்னு நினைக்கிறோம், கைசி தருவான். வலா யஸ்லிமு ரப்புக அஹதா. அல்லாஹ் என்ன சொல்றான்? உன்னுடைய இறைச்சன் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ செஞ்சதை தான் நீ பெற்றிருக்கிற. ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, அனுமதி நன்மை செஞ்சாலும் எங்களுக்கு பார்க்கலாம். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, அனுமதி தீமை செஞ்சிருந்தாலும் அதை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே
இருக்கிற அந்த ஃபைல், அல்லாஹ் கேள்வி கணக்குக்கு அந்த ஃபைலை எடுத்தால், அந்த கிதாபை எடுத்தால் நாம் அழிஞ்சு போயிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் மன் நூகிஷல் ஹிசாப ஃபக்கத் கஸிர், யார் நல்ல கேள்விகளை கேட்பானோ அவன் அழிஞ்சு போயிட்டான், தப்ப முடியாது. முதலாவது கேள்வி என்ன? தொழுகையை பற்றி அல்லாஹ் விஷயத்தில். இரண்டாவது கேள்வி ஏழை மனிதரோடு வாழ்கின்ற நேரத்தில் அநியாயத்தை பற்றி. என்னுடைய மனைவிக்கு அநியாயம் செய்திருந்தால், என்னுடைய பிள்ளைகளுக்கு அநியாயம் பல வகை, அநியாயம் பல வகை. அடியான் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற அநியாயம், ஒரு அடியான் தனக்கு செய்கின்ற அநியாயம், ஒரு அடியான் பிற மக்களுக்கு செய்கின்ற அநியாயம். அநியாயம் மூன்று வகை. அல்லாஹ் அநியாயம் செய்வது கிடையாது. அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸி எங்களுக்கு அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை மூன்று அமைப்பில் விளங்கப்படுத்திக்கிறார். அல்லாஹ் எங்களுக்கு மார்க்கத்தை மூன்று அமைப்பில் விளங்கப்படுத்தியிருக்கிறார். முதலாவது குர்ஆன் கலாமுல்லாஹ். இதுல எந்த ஒரு மனிதனுடைய வார்த்தை பிரயோகமும் இல்லை, நபியுடைய வார்த்தை பிரயோகமும் இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை பிரயோகமும் இல்லை. இது முழுக்க முழுக்க யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை கலாமுல்லாஹ், குர்ஆன். இரண்டாவது ஹதீஸுல் குதுஸி. இரண்டாவது இருக்கு ஹதீஸுல் குதுஸி. அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா கலைச்ச விடயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள். ஆனால் வார்த்தை மட்டும்தான் நபியுடைய வார்த்தை. அவருடைய கருத்து, அவருடைய உள்ளடக்கம் அது அல்லாஹ் சொன்னது. அவருடைய உள்ளடக்கம் யார் சொன்னது? அல்லாஹ் சொன்னது. அல்லாஹ் சொன்னது. இதுக்கு பேர் ஹதீஸுல் குதுஸி. மூன்றாவது ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்னது. அதுவும் வஹீதான், அதுவும் வஹீதான். சொன்னது, செஞ்சது, ஹதீஸ். இந்த மூன்று அமைப்பில் தான் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட மார்க்கம் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, நான் எனக்கே அநியாயம் செய்வதை ஹராமாக்கியிருக்கிறேன். யார் சொல்றது? அல்லாஹ். நானே எனக்கு நானே அநியாயம் செய்வதை ஹராமாக்கியிருக்கிறேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன், அதை நான் உங்களுக்கும் ஹராமாக்கியிருக்கிறேன். ஃபலா தஸாலமு, நீங்கள் எனவே ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்ய வேண்டாம். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா, அணுவளவு கூட செய்யறதில்லை. அல்லாஹ் அநியாயங்களுக்கு செய்வது கிடையாது, தங்களுக்கு அநியாயம் செய்வது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல நூறத்துல சொல்றான், கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா. நான் ஹதீஸ் குர்ஆன்ல பார்த்தோம், அல்லாஹ் எனக்கு நானே அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறேன் என்ற வார்த்தை பிரயோகம். குர்ஆன்ல சொல்றான், கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, உங்களுடைய இரட்சகன் தனக்குத்தானே மனிதர்களோடு இரக்கமாக நடந்து கொள்வதை கடமையாக்கி இருக்கிறேன். அந்த ஹராம், இது கடமை. அல்லாஹ் சொல்வது, அல்லாஹ் எந்த ஒரு மனிதனுக்கும் அனுமளவு கூட செய்வதில்லை, அநியாயம் செய்வதில்லை. ஏன் சோதனை? அடுத்த கேள்விகளை அப்படியான ஏன் சோதனை? அல்லாஹ் சுருக்கமாக சொல்லித்தான், லியுமஹ்ஹிஸல்லாஹு அல்லதீன ஆமனு வயம்ஹக்கல் காஃபிரீன். நான் 100க்கு நல்ல ஒரு மனிதனாக வாழ்கிறேன், தொழுகிறேன், குர்ஆன் ஓதுகிறேன், ஹலால் ஹராத்தை பேணி வாழ்கிறேன், மற்றவரோட நல்ல நற்குணத்தோடு பழகிறேன். அப்படி பழகியும் எனக்கு சோதனை வருது, என்னுடைய பிள்ளைக்கு நோய், எனக்கு நோய், கால் வருத்தம், எனக்கு வேலை இல்லை, இங்க போனா எனக்கு 2 நாள், அங்க போனா 3 நாள் வேலை. இப்படி இருந்தால் அல்லாஹ் என்னுடைய அந்தத்தை உயர்த்துகிறான். இதே சோதனை இருக்கு, என்னுடைய அந்தத்தை உயர்த்துகிறது. இங்க இந்த உலக வாழ்க்கையோட சோதனை தான். மகனே, அடியானே, நாளை மறுமை நாளில் உனக்கு நிரப்பமான கூலி கொடுக்கப்படும். இன்னமா யுவஃபஸ்ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். அல்லாஹ் கணக்கு பார்க்காம இருக்கிறான். தனக்கு ஒரு மனிதன் அள்ளி தூக்கி கொடுக்குற மாதிரி பொறுமையா இருந்தால் அள்ளி கொடுப்பான். எந்த கணக்கு வழக்கம் இல்லாமல். எனவே இந்த கஷ்டங்கள்ல நான் நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்தும் எனக்கு சோதனையா, இது என்னுடைய அந்தத்தை உயர்த்துவதற்காக வேண்டும். எனக்கு நாளை மறுமை நாளில் சுவண்டியான வாழ்க்கை கிடைக்கும். இதற்கு மாற்றமாக எனக்கு வருகின்ற சோதனை வந்திருக்கிறது என்றால், வயம் ஹசல் காபிரீன், என்னை நிராகரித்த மனிதனுக்கு, என்னுடைய கட்டளைகளை பால்படுத்திய மனிதனை அழிப்பதற்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன்? மறுமைக்கு முன்னாலே நான் இந்த உலகத்திலே சோதிக்கிறேன். இது அல்லாஹ் தஆலாவுடைய சுத்தமான 2 வார்த்தைகளை நினைச்சார் குழந்தையை பற்றி. அப்ப
அல்லாஹ் என்ன செய்வான்? கேள்வி கணக்கு புத்தகம் இருக்குது. நல்ல மனிதனாக வாழ்ந்த மனிதனுடைய புத்தகத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? ஃபைல் ஒன்று இருக்கிறது, அது அநியாயமா போயிட்டு. நல்ல மனிதனுக்கு ஃபைல் இல்லைன்னா அல்லாஹ் அநியாயம் செஞ்சதாக மாறிடும். அடுத்த ஆக்களுக்கு எப்படி ஃபைல் இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நல்ல மக்களுக்கும் ஃபைல் இருக்குது, கெட்ட மக்களுக்கும் ஃபைல் இருக்குது. அவன் என்ன செய்வான்? நல்ல அடியான் அவனை உட்படுத்தப்படும். அவனுடைய கேள்வி கணக்கு ஃபைல் அப்படி அல்லாஹ் எதிர்ப்பான், இருக்க மாட்டான். ஒரு எடுத்துக்காட்டு ஃபைல் ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்றான், வாம்மா மன் ஊட்டிய கிதாபஹு பிஷிமாலி, எவன் கெட்ட மனிதனாக வாழ்ந்து அவனுடைய இடது கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது புத்தகம். அல்லாஹ் கேள்வி கணக்கை நாம் விசாரித்து போட்டு அவன் அழிஞ்சு போயிட்டான். இப்ப அந்த செய்வான், புத்தகத்தை அவனுடைய இடது கையில கொடுப்பான். வருது வராக மகிரி, அல்லாஹ் மோசத்துல பார்க்க மாட்டான். அவன் இப்படி கொடுப்பான், பின்னால கொடுப்பான். இடது கையில எப்படி கொடுப்பான், பின்னால கொடுப்பான். அவன் என்ன சொல்லுவான்? பயக்கூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா, இந்த புக் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்தால் நல்லா இருக்குமே. எனக்கு இந்த கிதாப் என்னுடைய இந்த கேள்விகளுக்கு புத்தகம் எனக்கு தரப்படாமல் இருந்த நல்லமே. வலம் அதிரிமா ஹிசாபியா, கேள்வி கணக்கு கொண்டு இருக்குதான்னு எனக்கு தெரியாம நான் வாழ்ந்தேன். உலகத்தில் வாழும் பொழுது எனக்கு இப்படி ஒரு ஃபைல் ஒன்று தயாரிக்கப்படுகிறது என்று எனக்கு அப்படி ஒரு சிந்தனையை நான் இல்லாமல் வாழ்ந்தேன். கதறுவான், கை செய்யப்படுவான். யா லைத்தனி குந்து துராபா, எப்படி இந்த பறவைகள் மிருகங்கள் எப்படி மண்ணோடு மண்ணாக போய்த்து விடுதோ அதே மாதிரி நானும் மண்ணோடு மண்ணாக போய்த்து நல்ல என்று செய்வான். அவளை போடுவான், கை செய்யப்படுவான். ஆனால் ஊட்டிய கிதாபஹு பியமீனி, செய்வான். அவனை பார்த்து வலது கையில் கண்ணியமாக கொடுப்பான். புக் என்ன செய்யப்படும்? ஃபைல் என்ன செய்யப்படும்? வலது கையில் அழகான முறையில் கொடுக்கப்படும். அவரிடம் லேசான கேள்விகளை அப்ப நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிக்கிறாங்க? நல்ல மனிதன் செய்ய மாட்டான், கேள்வி கணக்கு கேட்க மாட்டான். குர்ஆன் வசனம் வருது, லேசான கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் வருது, யாருக்கு அல்ல கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிப்பானோ அவர் நாசம் அடைஞ்சு விட்டார் அப்படின்னு யாரு கேட்டது? ஆயிஷா கேட்டாங்க, நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வசனத்தின் விளக்கம் என்னென்றால் அவனுக்கு ஒரு ஃபைல் இருக்கிறது என்று தெரிவதற்காக அந்த எப்படி எடுத்து காட்டுவான். அவ்வளவுதான். கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டான். யாருக்கு? நல்ல மனிதனாக வாழ்ந்த மனிதனுக்கு. இந்த உலகத்தில் வாழ்ந்து மிக மோசமான ஒரு மனிதன் போட்டு அவனுடைய பாவத்துக்கு ஏற்ற அளவு வேதனையெல்லாம் கொடுத்து கடைசியாக நபுல் ஹயாத்தின் ஒரு நபி ஒன்று இருக்கு. அந்த நபியிலே போட்டு சுத்தப்படுத்தி அவன் அழகாக்கி எடுப்பான். இவன் நான் போகக்கூடிய மனிதன். யாரு? சொர்க்கத்துக்கு கடைசியாக போக போற மனிதன். கொடுக்கப்படுகின்ற சொர்க்கம் அளவு எந்த அளவு சொன்னால் இந்த உலகம் மாதிரி 10 மடங்கு. இந்த வேர்ல்ட் இருக்குது, இது நான் பார்க்குற இந்த வேர்ல்ட் இது மட்டும் இல்லை. நிலா எத்தனை கோள்கள், எத்தனையோ மில்கி வே, இப்படி எத்தனையோ தான் நீங்க இந்த உலகத்தை மாதிரி எத்தனை மடங்கு? 10 மடங்கு தான். அது பங்கால யாரும் சொர்க்கத்துக்கு போறது இல்லை. அந்த மனிதனுக்கு கொடுக்குற சொர்க்கம் எவ்வளவு? இந்த உலகத்தை மாதிரி 10 மடங்கு. அப்ப அல்லாஹ் உலகத்துல நல்ல முறையில் வாழ்ந்த மனிதனுக்கு இங்கேயே ஆறுதல் படுத்தி கபூர்ல விஷயத்துக்கு பின்னால எங்களை பார்வைக்கு தான் இருக்கும். கையிலாக கூட அசைக்க இயலாத மாதிரி இருக்கும். கபூர்ல வச்சா நாங்கள் 4 அடி அகலம். அதுக்கு ஒரு மனிதனுக்கு என்ன செய்யாது? காலை அப்படி அகட்டவும் இல்லாது, கையை இப்படி அகட்டவும் இல்லாது. அவ்வளவு குறுகிய ஒரு புலி, அவ்வளோ ஒரு குறுகிய ஒரு புலி. இது யாருக்கு? என்னோட பார்வை. இது யாருக்கு? என்னோட பார்வை. ஆனால் மண்ணை வச்சு 3 நட்டுக்கு பின்னால அந்த கபரு என்ன செய்யும்? விசாலமாகும். என்னவாகும்? விசாலமாகும். யாருக்கு? அதில் மரணிக்கிற நேரத்திலே ஆலோசனை நல்ல மனிதன் அந்த கபர் என்ன செய்யும்? விசாலமாகும். எவ்வளவுக்கு விசாலமாகும்?
கண்ணுக்கு எட்டிய அளவு தூரம். கண்ணுக்கு எட்டிய அளவு தூரம் சொர்க்கம் விசாலமா. கண்ணுக்கு எட்டிய அளவு சொர்க்கத்தினுடைய காட்சியை அல்லாஹ் என்ன செய்வான்? சிறினா அப்படியே அகற்றுவான். அவர் எதை பார்ப்பார்? சொர்க்கத்தை பார்த்துட்டு அவர் எதை பார்த்துட்டு சொர்க்கத்தை பார்த்துட்டு எதை நுகர்ந்து கொண்டிருப்பாரு? சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர்ந்து கொண்டிருப்பார். இரண்டு மலக்கள் கேள்வி கணக்கு வருவார்களே, கேள்வி கணக்கு வருவார்களே, அந்த நேரத்திலே அந்த 5 கேள்விகளுக்கும் லேசான பதிலை சொல்லிவிடுவாங்க. அந்த முறையில் அவர் வாழ்ந்தார். அந்த முறையில் அவர் வாழ்ந்தார். அவருக்கு என்ன கேள்வி கேட்கப்படும்? மரணம் தூக்க. உன்னுடைய இறைவன் யார்? அவர் வாழும்போதும் எனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான், அவன்தான் என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவன், வேறு எவராலும் என்ன செய்ய முடியாது, தீர்க்க முடியாது. எனவே நான் ஒவ்வொரு நாள் தொழுகும் பொழுதும் யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன். இந்த சொன்ன நாவுக்கு என்ன செய்யும்? இந்த சொன்ன நாவுக்கு பதில் வருபவரா? அந்த நாக்குல இந்த நாக்குக்கு லேசான பதில் வரும், என்னுடைய இறைவன் அல்லாஹ். அதுக்கு பின்னால மலக்குமார்கள் ஒரு உருவத்தை காமிச்சிருப்பார்கள். ஒரு ரிவாயத்தில் வருது, இன்னொரு ரிவாயத்தில் நபியவருடைய பெயரை கேட்டு யாருன்னு வருது. அப்ப எப்படி இருந்தாலும் நபியவர்களை காட்டி இவர் யார் என்று சொன்னால், நான் நபிசாசம் அவர்களின் மீது அன்பு வைத்திருந்து அவருடைய அந்த நேரான வழியை நான் பின்பற்றி இருந்தால், நபி சொன்ன பிரகாரம் ஹதீசுகளை வாசித்து நல்ல விடயங்களை புரிந்து இப்படி நான் வாழ வேண்டும் என்று நான் வாழ்ந்திருந்தால் எனக்கு என்ன செய்ய முடியும்? இவர்தான் நபிசாசம் அவர்கள் என்று எனக்கு நாவுக்கு வரும். உன்னுடைய வழிகாட்டியார், உனக்கு தரப்பட்ட வேதம் எது என்று கேட்டால், நான் குர்ஆனை ஓதி இருந்தால், குர்ஆன் படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்திருந்தால் எனக்கு என்ன செய்யும்? நாவுக்கு பதில் வரும். உன்னுடைய கிப்லா எது? நீ தொழ வேண்டும், ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேண்டும். எனவே நீ பின்பற்றி தொழுத கிப்லா திசை எது என்று கேட்டால், தொழுத மனிதத்தை கஅபத்துல்லாஹ் என்ற பதில் வரும். எனவே கண்ணியத்துக்குரிய மாணவர்களே, அது மட்டுமா? கபருக்கு தனியே இருக்கும். தனியே இருக்க போகிற சோம்பர். இதெல்லாம் விஐபி ரூம் எடுத்தாலும், 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் ரூம் எடுத்தாலும், எப்படி 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் எடுத்தாலும் தனி 8 நாளைக்கு கேட்கணும். இதெல்லாம் டைமுக்கு வருது, எல்லாமே இல்லாமல் டைமுக்கு வருது. 8 நாளைக்கு கேட்கணும். போர் அடிக்கும். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? கபருடைய வாழ்க்கை தனிமை இல்லாமல் இருப்பதற்காக வேண்டி 2 நண்பர்களை தருகிறான். 2 நண்பர்கள். ஒன்று குர்ஆன், அடுத்தது நோன்பு. நான் ஓதிய குர்ஆன் என்ன செய்யும்? எனக்கு நண்பனாக வரும். நான் பிடித்த நோன்பு என்ன செய்யும்? எனக்கு நண்பனாக வரும். சுப்ஹானல்லாஹ். இது வரைக்கும் வரும், சொர்க்கத்தில் விடும் வரைக்கும் வரும். மன்னரில் ஆரம்பித்து சொர்க்கத்தில் விடும் வரைக்கும் வரும். எனவே இந்த அடிப்படையில் நான் வாழ்ந்தால்தான் என்னுடைய இந்த வாழ்க்கை முன்னேற்றமானதாக அமையும். நாம் இதுவரைக்கும் பார்த்தது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் துஆ கேட்ட சந்தர்ப்பம். இறப்பு திரும்ப நிப்பாட்டப்படுதல். இந்த 3 நிலைமையிலையும் யாரை ஈடேற்றமானவனாக ஆக்கிவிடு. உன்னுடைய சலாமை எனக்கு தருவாயாக. உன்னுடைய சலாமை எனக்கு தருவாயாக. அது மட்டுமா? நாங்கள் என்ன செய்யறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றோமே, இந்த வார்த்தை லேசான வார்த்தை. என்ன வார்த்தை? ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பாதுகாப்பை கொடுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? என்னுடைய பாதுகாப்பை கொடுக்கிறேன். அது முஸ்லிமு மன் சலிமைங்கிற அந்த வார்த்தையிலிருந்து சலாம் வருது. சலிமைங்கிற அந்த வார்த்தையிலிருந்து தான் சலாம்ங்கிற வார்த்தை வருது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன அர்த்தம்? என்னுடைய கையினாலோ என்னுடைய நாவினாலோ உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. அதான் அர்த்தம். அதுதான் அது அர்த்தம். நீ ஈடேற்றமாக இருப்பாய், என்னுடைய தீங்கிலிருந்து ஆபத்துகளிலிருந்து நீ ஈடேற்றமாக இருப்பாய் என்பதுதான் அந்த சலாமுடைய அர்த்தம். என்ன சொன்னாங்க?
நீங்க தெரிந்தவங்களுக்கும் ரச்சனை ஆரம்பிக்கல. ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய 6 முக்கியமான கடமைகளில் ஒன்று ஜனாதாவை பார்க்க செல்வது, அவரை மக்களால் அடக்கம் செய்யும் வரைக்கும் பின்தொடர்ந்து செல்வது, அதே மாதிரி சலாம் சொல்வது. தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்வது. சலாமுடைய வார்த்தை என்ன அர்த்தம்? என் மூலமாக உனக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வரமாட்டாது என்கிறது அது அர்த்தம். மலக்குமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த 3 பேரும் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை அழிப்பதற்காக வேண்டி மனித ரூபத்தில் வந்த நேரத்திலே வந்து முதலாவதாக பேசிய வார்த்தை என்ன? சலாமுன் அலைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசின முதலாவது வார்த்தை என்ன? சலாமுன் அலைக்கும். சலாம் அழைத்துட்டாங்க. யார் தேவந்தே தெரியாது, யார் தேவந்தே போயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு முன்ன பின்ன உங்களை தெரியவே தெரியாதே, இந்த ஊருக்கு புதுசாக இருக்கிறீங்களே, சலாமுன் அலைக்கும், எங்கள் இருந்து உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரமாட்டாது. நாங்கள் அப்புறம் சொன்னாங்க, நாங்கள் மலக்குகள், நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், நான் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், மனித ரூபத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை அழிப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறோம், நீங்கள் பயப்பட வேண்டாம். அதுக்கு பின்னால் தான் என்ன மனிதர்கள் நினைச்சு உடனே வைத்து பெரிய ஒரு காட்டை என்னது காளை மாட்டை அறுத்து பொறுக்கி கொண்டு வந்து வச்சாங்க. எனவே சலாம் சொல்வதுடைய அர்த்தம் மிக ஆழமானது. நாளைக்கு மலக்குமார்கள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு சொர்க்கவாசிகளை வரவேற்பார்கள். சொர்க்கவாசிகளை வரவேற்பார்கள். என்ன சொல்வார்கள்? சலாமுன் அலைக்கும், சலாமுன் அலைக்கும். நீங்க வரப்போற இடத்துல உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் வராது, நோய்வாய் பட மாட்டீங்க. நீங்க வார இடத்துல உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் வரமாட்டாது. நீங்க வாரிக்கை கொண்ட சொர்க்கத்தில் உங்களுக்கு என்ன வராது, நீங்கள் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள். ஒரு சின்ன ஒரு தலைவலி கூட என்ன செய்யாது, உங்களுக்கு வரமாட்டாது. உங்களுக்கு இங்க மது இருக்குது, மது ஆணி இருக்குது. இந்த உலகத்தினுடைய மதுதான் நீங்கள் குடித்தால் தலைவலி வரும், தலசுத்து வரும். நீங்க எங்க குடிப்பீங்க, உங்களுக்கு கஸ்தூரி வாசம் தான் வரும், நாட்டம் அடிக்காது, போதை ஏற்படாது. அல்லாஹ் உங்களுக்கு பல ஹூருல் பெண்களை வைத்திருக்கிறான். ஏன்? நீ இந்த உலகத்திலே வாழும் பொழுதும் சாராயம் பிடிக்கவில்லை, எனவே சொர்க்கத்தில் நமக்கு சாராயம். நீ இந்த உலகத்திலே வாழும் பொழுதும் கை சப்போர்ட்டுக்கு என்ன செய்யவில்லை, வைக்கவில்லை. எனவே மறுமை நான் உனக்கு ஹூருல் ஈன் பெண்களை வைத்திருக்கிறேன். எப்படியாப்பட்ட பெண்கள்? லம் யத்மித் குன்ன இன்சுன் கபுலஹும் வலா ஜான். ஒரு மனிதனும் தீண்டியதில்லை, எந்த ஜின்களும் தீண்டியதில்லை. அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் வச்சுக்கனே நீ உலகத்திலே வாழும் பொழுதும் ஹராத்தை விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கக்கூடவில்லை. எனவே இப்படிப்பட்ட இயக்கமான வாழ்க்கை வேண்டுமாக இருந்தால் நாம் உலகத்திலே வாழும்பொழுது என்ன நினைக்க வேண்டும்? அழகான முறைக்கு வாழ வேண்டும். அநியாயம் என்ற தலைப்பில் நான் தலைப்பு மாறியது. முதலாவது தலைப்பு அநியாயத்தில் முதலாவது வகை ஒரு அடியான் அல்லாஹ்க்கு செய்கிற அநியாயம். அது என்னது? அல்லாஹ் ஒருவன் இருக்க அவன் இடத்துல வேறவர்களுக்கு நிர்ணயிக்கிறது. பெண்ணிக்கோ நண்பர்களுக்கோ அல்லது வேலை வட்டிக்கோ முதலிடம் கொடுப்பது. அதான் சொல்லப்படுது, நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், நான் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறேன். நீங்கள் இருந்தால் நான் செய்கிறேன், அல்லாஹ் அநியாயம் செய்கிறேன். அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான், தொழும்படி குர்ஆன் ஓதும்படி, அல்லாஹ் விக்ர் செய்யும்படி. நான் இப்படி பராமுகமாக வாழ்ந்தால் அல்லாஹ் அநியாயம் செய்கிறேன். இரண்டாவது அநியாயத்தின் வகை எனக்கு நான் அநியாயம் செய்வது. இது இந்த முதலாவது வகையில் சம்பந்தப்படும். யார் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுவானோ, எந்த அடியான் எந்த மனிதன் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுவானோ அவனுக்கு அநியாயம் செய்து கொண்டான். அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய ஹுதூத் 2 விதம். அல்லாஹ்வுடைய வரம்பு 2 விதம். ஒன்று ஹலால், ஒன்று ஹராம். அதே மாதிரி ஒன்று மஅமூராத் செய்ய வேண்டியவைகள், இன்னொன்று மன்ஹியாத் தடுக்கப்பட்டது தகுந்திருக்க வேண்டியவைகள். இப்படி 2 விதமாக அமையும். சொல்லுவது, குர்ஆன் ஓதுவது, அநியாயம் செய்யாமல் இருப்பது, மற்றவர்களோடு அழகான நட்பு பழகுவது, இதெல்லாம் செய்ய வேண்டியவைகள். ஏன் செய்ய வேண்டும்? விபச்சாரம் செய்யக்கூடாது, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, வாக்களித்தால் மாறு செய்யக்கூடாது, இப்படியான விடயங்கள் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனை 2 மாற்றி மாற்றி செய்தால் நான் எனக்கு நானே அநியாயம் செய்கிறேன், அல்லாஹ்வுடைய கோபம் எனக்கு வரும். அல்லாஹ் பாதுகாக்க நம் அனைவரையும். மூன்றாவது பிற மக்களுக்கு அநியாயம் செய்வது. பிற மக்களுக்கு அநியாயம் செய்வது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்த ஆட்களுக்கு அநியாயம் செய்வது அது பல மாறி அமையும்.
ஆரம்பத்தில் என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய மனைவி பிள்ளைகள், அதற்கு பின்னால் நண்பர்கள், நான் வேலை செய்கின்ற இடம், என்னுடைய முதலாளி, இப்படி பல மாதிரி அமையும். இந்த நேரத்தில் நாங்கள் கவனிக்கணும் என்னுடைய மனைவி பிள்ளைகள் அவர்களுக்கும் மனது இருக்கிறது. அவர்களுக்கு என்ன இருக்கிறது? மனது இருக்கிறது. நான் உலகத்திலே வாழ்வதற்கு பணம் தேவை. ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலேயே பணத்துக்காக வேண்டிய அனைத்தையும் விட்டுவிட்டு நான் செயல்படுவது புத்திசாலித்தனமான செயற்பாடு அல்ல. என்னுடைய பெற்றோர்களை இறுதியாக பார்த்தது, என்னுடைய பிள்ளையை நான் பக்கத்தில் வைத்து இது என்னுடைய பிள்ளை என்று நான் கூட்டிக் கொண்டு சென்றது, என்னுடைய மனைவியை கல்யாண வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு சென்றது, இப்படியான நிலைமை கொண்டிருக்கிறது. ஒரு இலக்கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய இலக்கு. அதற்கு பின்னால் அதனை அழகான முறைக்கு சம்பாதிக்க வேண்டும். புத்திசாலித்தனமாக அதனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் நாடு திரும்பிவிட வேண்டும். பிரயாணம் என்பது நரகத்தில் இருந்து ஒரு வேதனை. பிரயாணம் என்பது வெளிநாட்டு வாழ்க்கை என்பது பிரயாணம். நரகத்தில் இருந்து ஒரு வேதனை. பைதா கல்லா அஹதுக்கும் நஹ்மதஹு, உங்கள் ஒருவர் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து விட்டால் அது எதிர்க்க குடும்பத்திற்கு அவசரமாக திரும்பிவிடட்டும். ஹதீஸ். இன்று 35 வயதில் ஒருவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு வந்தால் 50 வயதில் அவர் செல்வாராக இருந்தால் அல்லது 45 வயதில் செல்வாராக இருந்தால் மனைவியுடைய இளமை என்னுடைய மனைவி பூர்வின் பெண்ணா ஆசை ஒன்று வராமல் இருப்பதற்கு. நான் முன்பு ஹாயசபல வாசித்தோம். ஒரு பெண் ஒரு கவிதை படித்த காலத்தில் அப்ப எனவே சில இக்கட்டான நிலைமைகள் வரும்பொழுது அந்த விடயத்தை அந்த பெண்ணும் உணர்ந்து கொள்வார். அப்படிப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் நீண்ட ஒரு 4 வருடங்கள் நேரத்தில் ஒரு பிரச்சனை இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் 2 வருடத்திற்கு ஒரு முறையாவது என்ன செய்ய வேண்டும்? குடும்பத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் என்னுடைய தேவையை ஒரு இலக்கை வைத்து நான் இந்த நேரத்தில் வருவேன், உங்களோடு நான் வருவேன், உங்களோடு வந்து சேர்ந்து கொள்வேன் என்கிற அந்த நம்பிக்கையை பெற்றோருக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் கொடுத்துவிட்டு அந்த காலத்தை முடித்துவிட்டு சென்று விட வேண்டும். அப்படி செல்லாமல் இருந்தால் அந்த மனைவி அந்த ஏக்கங்களோடு வாழ்ந்து அவளுக்கு அந்த நேரத்திலே அந்த இன்பம் கிடைக்காவிட்டால் நான் பெரும் பாவி. உங்களோட கண்ணுக்கு உரிமை, உங்களோட கண் தானே முடிச்சிக்கிறார். நேரத்தில் உங்களோட கண் தானே முடிக்கிறாரு, இரவு முழுக்க தூங்காமைக்கு முடிச்சிக்கிறாரு. உங்களோட கண்ணுக்கும் நீங்க உரிமை கொடுக்கணும். உங்களோட உடம்பு தானே என்று என்ன செய்யலாது, எந்த நேரமும் ஆட்டிக்கிட்டு அசத்துக்கிட்டு ஈக்கலாது, வேலை செஞ்சுக்கிட்டு ஈக்கலாது. உங்களை நீங்க அதிக போட்டுக்கொள்ள வேணாம்னு சொல்லுது இஸ்லாமிய மார்க்கம். உங்களோட கண்ணுக்கும் ஓய்வு கொடுங்க. அதனாலதான் நாங்கள் ஒரு நேரம் கொடுக்கணும் மொபைல் யூஸ் பண்றதுக்கு. எல்லா நேரத்திலையும் மொபைல் என்ன செய்யக்கூடாது, கிண்டிக்கிட்டு ஈக்கப்படாது. அப்படி கிண்டிக்கிட்டு இருந்தா மக்கள் எங்களை ஒதுக்கிடுவாங்க. ஒதுக்கிடுவாங்க. இன்றைக்கு பேச்சுவார்த்தை உரையாடல் என்று சொல்லுவது ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்து பேசுவது. பேச்சுவார்த்தை உரையாடல் அதை நாங்கள் பேசுகிறோம். எல்லாரோட தலையும் இப்படி குனிஞ்சிட்டு இருக்குது. ஆனால் பேச்சு மட்டும் சவுண்டு மட்டும் வருது. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? நடக்குது. அதனாலதான் என்னது இப்போ கொஞ்ச நாளைக்கு என்னது ஃபேஸ்புக்கில் ஒரு பிள்ளைங்க பார்த்து என்னது சில வருங்காலத்தில் எல்லாரோட தலையும் இப்படி இருக்குது வளைஞ்சி போய்க்கிற. உண்மையில என்னது அதோடு ஒரு ஜோக்குக்கு போட்டிருந்தாலும் அதுல ஒரு விதமான நிதர்சனமான உண்மை ஒன்று இருக்கிறது. தலை நேராக இருப்பதை விட இப்படி குனிஞ்சிருப்பது தான் அதிகமாக இருக்கிறது. சிலவங்களுக்கு கை வருத்தம், மொழி வருத்தம். கையில் அப்படி மொபைலை வச்சிருந்து ஏனென்றால் எதுவும் அளவோடு இருந்தால் எல்லாமே நமக்கு சாத்தியம், எல்லாமே சாதகம். அளவு மீறினால் எல்லாமே பாதகம். இந்த அதிகமான நாட்களுக்கு பார்வை பிரச்சனை, வேலைக்கு போக்குள்ள எழுப்புறது பெரிய கஷ்டமே. நேரத்துக்கு தூங்குறீங்க, 12 மணிக்கு தூங்குறீங்க, மொபைலை பார்த்து இன்ட்ரெஸ்ட் 2 மணிக்கு தூங்கி இப்போ 8 மணிக்கு வேலைக்கு போக்குள்ள சுபமும் இல்லை. எழும்பேலா 8 மணிக்கு தான் இப்போ நேரமும் ஆகிடுச்சு வேலைக்கு போகிறதுக்கு. எழும்பேலா கஷ்டம். அங்கே வேலைக்கு போனால் கஷ்டம். 1 மணி நேரத்துக்கு போகிறதா கொஞ்சம் விசாரம் வருது. நாங்கள் எங்களுக்கு ஒரு அமைப்பை நாங்கள் செய்யணும், உருவாக்கி கொள்ளணும்.
எந்த ஒரு விஷயத்தையும் அர்த்தம் உள்ளதாக நான் நினைக்கிறேன் ஆக்கிக்கொள்ளணும். ஒரு மூமியுடைய வாழ்க்கை ஒரே மாதிரி 2 நாள் நினைச்சாரு சமனாக இருக்காரு. ஒரு நாள்ல தவறு வந்தாலும் அடுத்த நாள் அந்த மனிதன் நிச்சயமா அந்த மூமி அந்த தவறை புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்குவான். இதுதான் மூமியுடைய வாழ்க்கை. எனவே என்னுடைய வாழ்க்கை சீராக அமைய வேண்டுமா இருந்தால் இந்த உலக வாழ்க்கையில் தான் நினைத்திருக்கிறது. நீங்கள் எவ்வாறு வாழ்கிறீர்களோ அதே நிலைமை தான் நீங்கள் மரணிப்பீர்கள். நீங்கள் எந்த நிலைமையில் மரணிப்பீர்களோ அதே நிலைமையில் தான் நிப்பாட்டப்படுவீர்கள். இது ஹதீஸ். இது ஹதீஸ். நான் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் நீங்கள் மனசுல கை வச்சுக்கிறோம். நானும் தான் பேசுகிறதுக்காக வேண்டி நான் நல்ல வாழ், நான் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ் தஆலா என்ன பேசுறதுக்காக நியமிச்சிக்கிறான் அந்த பேச்சு என்னை பற்றி செய்யணும், மாற்றத்தை ஏற்படுத்தணும். பேசுறவங்களை விட பேசுறாக்களை விட பேசுறாக்களுக்கு தான் தண்டனையும் கூட. எனவே பேசுகின்ற இதெல்லாம் நான் பெர்ஃபெக்டா இருக்கிற அர்த்தம் இல்லை. நான் இது எந்த வாழ்க்கையிலையும் வரட்டும் என்கிறதுக்கு நான் எனக்கும் நான் பேசிக்கொள்வேன். எனவே இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் வாழும் பொழுது அழகான முறைக்கு நாங்கள் அமைத்துக் கொண்டால் அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள். அந்த 3 நிலைமையும் சிறப்பானதாக அமையும். எனவே வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இப்படியான பிறப்பு, இறப்பு, திரும்ப எழுப்பாட்டப்படுறது இந்த 3 நிலைமையையும் சலாமத்தானதாக, ஈடேற்றமானதாக, என்னென்ன சுவண்டிகள், என்னென்ன பாக்கியங்கள், என்னென்ன நன்மாராயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நன்மாராயங்கள் சொல்லப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்வதற்கு நம் அனைவரைக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.